வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள். நால்வோர் நற்சிந்தனை. மே 15. தலைப்பு: தனிமனிதன் காப்பு. பிறந்திருக்கும் ஒவ்வொரு மனிதனும் அறிவிலே முன்னேறி வர வேண்டியதுதான் பிறவியினுடைய நோக்கம். இதுதான் இயற்கையினுடைய இயல்பு. அது கெடக்கூடாது. அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்கிறபோது தனிமனிதன் காப்பு என்பது உண்டாகின்றது. உலகம் முழுவதிலும், மேலை நாட்டிலே கூட பல இடங்களில் என்னிடம் கேட்பது உண்டு. சுதந்திரத்தை பற்றி நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என்று. தனிமனிதனுடைய சுதந்திரத்தை பற்றி நீங்கள் கேட்கின்றீர்கள். சுதந்திரம் இருக்கின்றது. அந்த சுதந்திரத்தை காப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற போது கட்டுப்பாட்டினால்தான் சுதந்திரம் உண்டாகும். பிறர் சுதந்திரத்தை அழித்துவிடக்கூடாது என்ற ஒரு பேருணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து அவனுடைய செயல்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளும் போதுதான் சுதந்திரம் எல்லோருக்கும் கிட்டுமே தவிர, சுதந்திரம் என்பது தானாக விரும்பும் காரியத்தையெல்லாம் தங்கு தடையின்றி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு என்று வைத்துக்கொள்வது தவறான கருத்தாகும் என்று நான் அடிக்கடி கூறுவது உண்டு. ஆகவே சுதந்திரம் என்பது உண்மையாக எல்லோருக்கும் வேண்டுமானால் பிறருடைய சுதந்திரத்தை நாம் காக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய கட்டுப்பாடுகளில்தான் எல்லோருடைய சுதந்திரமும் காக்கப்படும். ஒவ்வொரு தனி மனிதனுடைய பாதுகாப்பும் அமையும். அருட்தந்தை. வாழ்க வளமுடன். தொடரும்.